ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். அவரைக்காவே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி அவரைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 4-5 பூண்டு இந்த மாதிரி தட்டி தோலோடு போட்டுக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கூடவே காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா காரச்சாரமாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லைன்னா நார்மலாக வேணும்னா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக நறுக்கின அவரைக்காயும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம். பொடியாக வேணும்னாலும் பொடியாக அவரைக்காய் போட்டுக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அவரைக்காவையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு நல்லா அவரைக்காயை சுருள சுருள வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஊற்றாதீங்க. ஒரு 2-3 டீஸ்பூன் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்பவும் தண்ணி ஊற்றினீங்கன்னா காயோட டேஸ்ட்டு போயிடும். இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு 5 மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க. காய் வெந்துடும். அதுக்குள்ளே ஒரு பொடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 பத்தை தேங்காய் போட்டுக்கோங்க. வேர்க்கடலையும் வறுத்த வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா குறைண்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் வேர்க்கடலை போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி குறைண்டு தூள் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காயும் வேர்க்கடலையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இப்போ ஹை ஸ்பீடில் வச்சுருங்க. ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன்ட்டு மணமாக இருக்குது. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இப்போ வாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா சூடான அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அவரைக்காவே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.